எனது அன்பிற்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாருமே நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு நான் உங்களுக்காக கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் ஏன் திருவிளக்கு பூஜை பண்ணணும், திருவிளக்கு பூஜை எப்படி முதல்ல பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா, அது எப்படி தொடங்குச்சு, அது பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன முழுசாக சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ முதல் முறையாக பார்த்துட்ருக்கிறவங்களா இருந்தால் கௌரிஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேவலோகத்தில் யாகம் பண்ணுவாங்க, யாகம் வேள்வி இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் பெண்களுக்கு அனுமதி இல்லை. வேள்வியில் எல்லாருமே பெண்களுக்கு, ஆண்கள் மட்டும்தானே, பெண்களுக்கு அனுமதி இல்லை. அப்போது சிவபெருமானும் பார்வதி அம்மா சிவபெருமான்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, எங்களையும் வேள்வியில் சேர்த்திக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கும்போது, இல்லை இந்த வேள்வி யாகம் இதெல்லாம் ஆண்கள் மட்டும்தான் பண்ணணும், பெண்கள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பார்வதி அம்மா சிவபெருமான் பரமேஸ்வரன் கிட்ட சண்டை போட்டிருக்கிறாங்க. அப்போவே பெண்களுக்காக நமக்கு முதல்ல சண்டை போட்டவங்க நம்ம பார்வதி அம்மா தாயார் தான். என்ன சொல்லியிருக்காங்க, என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இப்போ நீங்கள்லாம் யாகம் பண்ணுறீங்க, வேள்வி பண்ணுறீங்க, நீங்கள்லாம் பண்ணிக்கிறீங்க, தான தர்மங்கள்லாம் பண்ணுறீங்க, எங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேள்வி பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஒரு இது வேணுமில்ல, அதனுடைய நீங்கள் பண்ணுற அதே பலன் எங்களுக்கு சேரணும், அப்போ எங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போது ஈஸ்வரன் சொல்லியிருக்காரு, நீங்கள் பெண்கள் திருவிளக்கு பூஜை பண்ணுங்கள். திருவிளக்கு பூஜை நீங்கள் மட்டுமோ இல்லது பெண்களாக கூட்டாக இருந்தோ கூட்டு பிரார்த்தனையாவோ அந்த மாதிரி திருவிளக்கு பூஜை பண்ணுங்கள். திருவிளக்கு பூஜை பண்ணி அதுக்கு நெய்வேத்தியம் வச்சு எல்லாம் வழிபாடெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன தானம் கொடுக்க முடியுமோ, நம்மளால் என்ன முடியுமோ அந்த மாதிரி தானம். இப்போ நம்ம வீட்டில் திருவிளக்கு பூஜையெல்லாம் பண்ணும்போது நாலு பெண்களை கூப்பிடுவோம், அல்லது கோயிலில் போய் பண்ணுவோம். அதுக்குமே அன்னதானம், இந்த மாதிரி இந்த ஜாக்கெட் பிட் தர்றது, சாரீ கொடுக்கறது, அப்புறம் இந்த தேங்காய் தாம்பூலம்னு சொல்லுவாங்க இல்லையா, தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு மங்கள பொருட்கள் கொடுக்கறது, இதெல்லாமே கொடுப்பாங்க இல்லையா. அப்போ இதெல்லாம் தானமாக பண்ணுங்க. தானமாக பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இந்த வேள்வி பண்ணின பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அப்படி தான் பார்வதி தாயார் தான் முதல்ல நமக்கு இந்த திருவிளக்கு பூஜையை, குத்துவிளக்கு பூஜையை ஆரம்பித்து வச்சவங்க. சரிங்களா. நானுமே இதை ஒரு புக்கில் தான் படித்தேன். இந்த புக்கில் படிச்சுட்டு சரி நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறேன். இதுலேயே நம்ம வீட்டில் தனியாகவும் நம்ம பண்ணலாம். பண்ணிவிட்டு அன்றைக்கி ஏதாவது பிரசாதம் பண்ணி யாருக்காவது அன்னதானமாகவும் கொடுக்கலாம். அப்படி இல்லை ஒரு 2 பேர்த்த 3 பேர்த்த கூப்பிட்டு, சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு நம்ம பண்ணலாம். செஞ்சு அவங்களுக்கு ஏதாவது ஜாக்கெட் பிட்டு அல்லது நம்மளால் முடிஞ்ச தாம்பூலம், வெத்தலை பாக்கு, பழம், தேங்காய் இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். அப்படி எதுவுமே கொடுக்க முடியல அப்படின்னா வெத்தலை பாக்கு, பழம், மங்கள பொருள், அதாவது மஞ்சள், குங்குமம், இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சது எது வேணாலும் கொடுக்கலாம். சரிங்களா. இந்த மாதிரி தான் இந்த நம்ம குத்துவிளக்கு பூஜை பண்ணினோம்னா, திருவிளக்கு பூஜை பண்ணோம்னா நமக்கு ஏற்கனவே உலக நன்மைக்காக பண்ணுவாங்க. இதெல்லாமே நிறைய சொல்லியிருக்கிறாங்க, நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் நான் இதை சொன்னேன். நீங்களுமே இனிமேல் குத்துவிளக்கு பூஜை, திருவிளக்கு பூஜையெல்லாம் கோயில்களை கலந்துக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது வீட்டில் செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் செய்யுங்க. செஞ்சுட்டு அன்றைக்கி ஏதோ ஒரு சின்ன பிரசாதமோ ஏதோ ஒன்று செஞ்சு குழந்தைகளுக்கோ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ 2 பேர்த்துக்கு கொடுத்துட்டு சாப்பிடுங்க. இது
நம்ம அதை சொல்கிறாங்க இல்லையா, நமக்கு வேள்வி பண்ண பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதனால் நீங்களும் பண்ணி அந்த பலன்களையெல்லாம் நீங்களும் பெறணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப்